தமிழக அரசியலில் தற்போது தினமும் புதிய திருப்பங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2 நாட்களாக சட்டப்பேரவை முழுவதும் அரசியல் பரபரப்பு மற்றும் வைரல் தருணங்களால் நிரம்பியுள்ளது. சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்தலில் JCT பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அவரின் உரையில் முதலமைச்சர் விஜயை லிவிங் MGR என்று குறிப்பிட்டது அரசியல் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த ஒரு வரியே தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கிடையில் AMM KMLA காமராஜ் திடீரென TVK அரசுக்கு ஆதரவு அறிவித்திருப்பது அரசியலில் புதிய கணக்குகளை உருவாக்கியுள்ளது. ஃப்ளோர் டெஸ்ட் நடைபெறவிருக்கும் சூழலில் இந்த ஆதரவு அறிவிப்பு அரசியல் சூட்டை இன்னும் அதிகரித்துள்ளது. யார் இந்த அணிக்கு ஆதரவு தரப்போகிறார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் விஜய் இன்று காங்கிரஸ் மற்றும் IUML தலைவர்களை நேரில் சந்தித்து ஆதரவை உறுதிப்படுத்தினார். மதச்சார்பற்ற ஆட்சி, மக்கள் நலத் திட்டங்கள் மற்றும் சமூக முன்னேற்றம் தொடர்ந்து நடைபெறும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பு கூட்டணி அரசியலில் முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய அறிவிப்பாக தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகளை மூடும் அரசின் முடிவு தற்போது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. குடும்ப நலம், இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் சமூக பாதுகாப்புக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனை பலரும் பப்ளிக் வெல்ஃபேர் மூவ் என்று பாராட்டி வருகின்றனர். இதே நேரத்தில் அதிமுகவில் உள்ளக ஆதரவு பிரச்சனைகள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஃப்ளோர் டெஸ்ட் பதற்றம் தொடர்ந்து அரசியல் பரபரப்பை உருவாக்கி வருகிறது. மேலும் நேற்று மற்றும் இன்று அசெம்பிளியில் விஜய் ஆற்றிய உரைகள் சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாகி வருகின்றன. குறிப்பாக டெமோக்ரசி, யூத் பாலிடிக்ஸ், கிளீன் கவர்னன்ஸ் போன்ற வார்த்தைகள் இளைஞர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன. ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் என அனைத்து தளங்களிலும் விஜயின் அசெம்பிளி ஸ்பீச் தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ளது. புதிய அரசியல், புதிய மாற்றம், புதிய தமிழகம், இதுதான் தற்போது தமிழ்நாடு அரசியலின் ஹாட் டாபிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள லாலி ஃபிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.